அம்மாவோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சூப்பரான ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு ஒயிட் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவலை தண்ணி ஊற்றிட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நல்லா 2-3 தண்ணி ஊற்றி அலசினதுக்கு அப்புறம் ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும். அவல் ரொம்ப டக்குன்னு ஊறிடும். ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது ஊறுறதுக்கு. ரொம்ப சீக்கிரமே பார்த்திங்கன்னா ஊறி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணி ஊற்றியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் ஊறட்டும். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 4 பீஸ் ப்ரெட்டை இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து ரொம்ப நைஸாலாம் அரைக்க வேண்டியதில்லை. குருணையாக அரைச்சா போதும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி அரைச்சி எடுத்துருக்கேன்னு. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் இன்னொரு பவுலுக்கு இதை மாற்றி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் ஊற வச்ச அவல் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக ஊறி வந்துருச்சு. இதை கொஞ்சமாக தண்ணியை பிழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப இறுக்கி புளியணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் அதில் தண்ணி இருந்தாலும் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சதுக்கப்புறம் இதையும் இன்னொரு பவுலுக்கு மாற்றிடலாம். அவல் நீங்கள் ஒயிட்டு ப்ரௌனு எந்த அவல் வேணால் எடுத்துக்கலாம். ரெண்டுமே சூப்பராக தான் இருக்கும். அவல் எல்லாத்தையுமே மாற்றினதுக்கப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஃப்ளேவருக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம்னு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், கரம் மசாலா நிறையவே சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் இருந்தால் போதும். தயிர் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஏற்கனவே அந்த ப்ரெட்டு அந்த இதிலலாம் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க மாதிரி இருக்கும் அவல்லலாம். அதனால் தண்ணியெல்லாம் தேவை கிடையாது. இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம நார்மலாக எப்போயுமே உளுந்த வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. பட்டர் ஷீட் வாழையில் இந்த மாதிரி இருந்தாலும் ஓகே தான். இந்த மாதிரி தட்டி எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு பேனில் பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே சேர்த்துலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரெட்டு அவல் வச்சு செய்கிற வடை பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக நம்ம ரொம்ப ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா சூப்பராக செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஃபுல்லாக நல்லா ஆயிலே போட்டு எடுத்துக்கிறதுனாலும் கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரியும் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது உங்கள் இஷ்டம்தான். சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையுமே நல்லா திருப்பி விடுங்க. அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இல்லாட்டி வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே மாவு அப்படியே இருக்கும். அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே திருப்பி விட்டு மறுபடியும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வெந்து வரட்டும். நம்மளோட சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நல்லா இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கட்டும் நல்லா ஈவனாக குக் ஆகிருக்கு. ரொம்ப டேஸ்டியாக நல்லா கிறிஸ்பியாக இருந்தது வடை. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நீங்கள் ஸ்ரீனிலாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போது தான் வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. இதே மாதிரி எல்லா பேட்சுமே போட்டு எடுத்துக்கோங்க. அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.